வீரம் என்றால் என்ன? கையில் வாள் ஏந்தி ரத்தம் சிந்துவது மட்டுமா? இல்லை. ஒரு பேரரசே திசை மாறி போகும்போது தனி ஒரு பெண்ணாக நின்று அந்த பேரரசின் கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் மீட்டெடுப்பதுதான் உண்மையான வீரம். வரலாறு போர்க்களத்து நாயகர்களை பாடும். ஆனால் அமைதியான முறையில் ஒரு பெரும் புரட்சியை செய்த மங்கையர்க்கரசி பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், பாண்டிய நாட்டின் அந்த நிசப்த புரட்சியை பார்க்கலாம். சோழ இளவரசியாக பிறந்து பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை கூன்பாண்டியன் மணம் முடிக்கிறார் மங்கையர்க்கரசி. ஆனால் அப்போது பாண்டிய நாடு ஒரு பெரிய மாற்றத்தில் இருந்தது. மன்னன் சமண மதத்திற்கு மாறியிருந்தார். அரசனின் மதம் மக்கள் மதம் என்பது அன்றைய விதி. இதனால் சைவ சமயமும் அதன் கலாச்சாரமும் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தன. அரண்மனைக்குள் ஒரு ராணியாக மங்கையர்க்கரசிக்கு இது மிகப்பெரிய சவால். மன்னரை எதிர்க்க முடியாது, அதே சமயம் தன் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கவும் முடியாது. இங்கேதான் மங்கையர்க்கரசி தனது மென்மையான அதிகாரத்தை, சாஃப்ட் பவரை பயன்படுத்தினார். அவர் கத்தினாரோ அல்லது போர் பிரகடனம் செய்தாரோ கிடையாது. மாறாக சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். மதுரையின் சூழலை மாற்ற சரியான ஒரு ஆளுமையை மதுரைக்கு வரவழைக்க திட்டமிட்டார். அமைச்சர் குலச்சிறையாரின் உதவியுடன் சிறுவரான திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைக்கிறார். இது ஒரு சாதாரண அழைப்பல்ல, ஒரு மிகப்பெரிய தத்துவ போருக்கான அடித்தளம். அரண்மனைக்குள்ளேயே தனக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடந்தபோதும் மங்கையர்க்கரசி அஞ்சவில்லை. மன்னனுக்கும் நாட்டுக்கும் எது நல்லது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். தத்துவ போரில் வெற்றி கிடைக்கிறது. மன்னனின் நோயும் மனமாற்றமும் மங்கையர்க்கரசியின் பொறுமையால் சாத்தியமாகிறது. ஒரு ராணியின் பிடிவாதம் ஒரு தேசத்தையே மீண்டும் அதன் வேர்களுக்கு திருப்பியது. இதனால்தான் 63 நாயன்மார்களில் ஒருவராக இவர் போற்றப்படுகிறார். மங்கையர்க்கரசி வரிவளைக்கை மடமானி என்று சம்பந்தரே இவரை போற்றி பாடியுள்ளார். மங்கையர்க்கரசியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். சூழல் நமக்கு எதிராக இருக்கும்போது சத்தமிடுவதை விட புத்திசாலித்தனமாக செயல்படுவதே நிரந்தர வெற்றியை தரும். அரண்மனைக்குள் நடந்த இந்த புரட்சி ஒரு பக்கம் என்றால், மதுரையின் வீதிகளில் நடந்த உலகளாவிய வணிக புரட்சி உங்களுக்கு தெரியுமா? மதுரையின் அந்த பிரம்மாண்டமான சர்வதேச முகத்தை பற்றி தெரிந்து கொள்ள திரையில் தோன்றும் இந்த வீடியோவை கிளிக் செய்யுங்கள். இந்த வரலாற்று புரட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களை வியக்க வைத்த பெண் ஆளுமை யார்? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.